ஜியோஜிப்ராவில் இந்த வீடியோவில் எலிப்ஸ் டூலில் முதலாவதாக இருக்கக்கூடிய எலிப்ஸ், அதாவது நீள்வட்டம் எப்படி வரைகிறது அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்குவோம். எலிப்ஸ் அப்படிங்கிற டூலை நம்ம கிளிக் பண்ணோன்னா நமக்கு என்னென்ன தேவைங்கிறது தெரியுது பாருங்கள். செலக்ட் டூ ஃபோசி அண்ட் தென் பாயிண்ட் ஆன் எலிப்ஸ். 2 ஃபோக்கஸ், அதாவது 2 குவியங்களை நம்ம தேர்வு செய்ததுக்கப்புறம் எலிப்ஸ் மேலே இருக்கக்கூடிய ஒரு புள்ளி வச்சோம்னா நமக்கு தேவையான நீள்வட்டம் நமக்கு கிடைக்கும். ஓகே, இப்போ 2 ஃபோசி நம்ம செலக்ட் பண்ணுவோம். பாருங்கள், 2 ஃபோக்கஸ் பாயிண்ட்டு -3 +3 அப்படிங்கிற அந்த எக்ஸாக்சிஸ் மேலே இருக்கிற 2 பாயிண்ட் எடுத்துக்கிட்டு 3வது பாயிண்ட் வைப்பதற்கு இப்படி மூவ் பண்ணோம்னாலே நமக்கு பாருங்கள் எலிப்ஸ் நமக்கு கிடச்சிது பாருங்கள். இப்போ அந்த 3வது பாயிண்ட் நான் கிளிக் பண்ணோன்னா நமக்கு தேவையான நீள்வட்டம் கிடச்சிது. நீள்வட்டத்தோட சமன்பாடு இந்த இருக்கு பாருங்கள். ஓகே, இந்த ஸ்மால் சிங்கிறது நீள்வட்டத்தை குறிக்குது. சிங்கிறது நீள்வட்டத்தின் மீது உள்ள புள்ளி, ஏபிங்கிறது அதோட 2 குவியங்கள். குவியங்களோட கோஆர்டினேட்ஸ் நமக்கு தெரியுது பாருங்கள். -3,0 +3,0. இதோட மையம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஆதி புள்ளி மையமாக கொண்டுள்ளது. பாருங்கள், நமக்கு நன்றாக தெரியுது. ஏன்னா நம்ம சென்டர் அப்படிங்கிறத இன்புட் பாக்ஸில் டைப் பண்ணி கானிக்னு கேட்குது. அப்போ ஸ்மால் சிங்கிறத நம்ம கொடுத்தோம்னா பாருங்கள் சென்டர் பாயிண்ட் நமக்கு D0,0ன்னு கிடைக்குது. அடுத்தது வெர்டெக்ஸ் கண்டுபிடிக்கணும்னா பாருங்கள், வெர்டெக்ஸ் அதாவது முனைகள் கண்டுபிடிக்கணும்னா அதுலேயும் வெர்டெக்ஸ்ன்னு டைப் பண்ணி அதில் ஸ்மால் சி என்டர் பண்ணோம்னா நமக்கு தேவையான முனைப்புள்ளிகள் 4 பக்கம் இருக்கக்கூடிய முனைகள் கிடைக்குது பாருங்கள். அதோட கோஆர்டினேட்ஸ் நமக்கு கிடைக்குது. ஓகே, மேஜர் ஆக்சிஸ்ங்கிறது எது அப்படிங்கிறது நமக்கு காட்டுது பாருங்கள். மேஜர் ஆக்சிஸ்ன்னு டைப் பண்ணி என்டர் அடித்தோம்னா மேஜர் ஆக்சிஸ் நமக்கு தெரியுது, y = 0. அதிலே அடுத்தது மேஜர் ஆக்சிஸ் கீழே பாருங்கள் செமி மேஜர் ஆக்சிஸ் லென்த் இருக்குது. அதை நம்ம கிளிக் பண்ணி செமி மேஜர் ஆக்சிஸ் எதோடது, இந்த ஸ்மால் சிங்கிறதோட செமி மேஜர் ஆக்சிஸோட லென்த் பாருங்கள், A = 4.22 நமக்கு கிடைக்குது. ஓகே, இப்போ எலிப்ஸோட ப்ராப்பர்ட்டியும் நம்ம இதில் விசிபிளாக காட்டலாம் பாருங்கள். இந்த 2 குவியங்களையும் எலிப்ஸ் மேலே இருக்கிற ஒரு பாயிண்டோட இணைப்போம். லைன் செக்மெண்ட் எடுத்துக்கிட்டு ஏவையும் எலிப்ஸ் மேலே இருக்கிற ஒரு பாயிண்ட்டையும் இணைச்சிக்கிட்டு மறுபடியும் பியையும் அந்த எலிப்ஸ் மேலே இருக்கிற அந்த பாயிண்ட்டையும் இணைச்சிட்டு பாருங்கள் GHஐயும் ஆட் பண்ணால் அது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா லென்த் ஆஃப் த மேஜர் ஆக்சிஸ் ஈக்குவலாக இருக்கும். இப்போ இன்னொரு லைன் டூல எடுத்துக்கிட்டு பாருங்கள், EF அப்படிங்கிறத எடுத்துக்கும். EFஓட லென்த்து 8.45 ஐன்னு கிடைக்குது பாருங்கள். இந்த GHஐயும் ஆட் பண்ணாலும் 8.45 அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். இப்போ அந்த மூவ் டூவில் கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஐங்கிற பாயிண்ட் மேலே வச்சு அனிமேஷன் அப்படிங்கிறத நம்ம கொடுக்கும்போது பாருங்கள் அந்த டிஸ்டன்ஸ் மாறினாலும் GHஐயும் ஆட் பண்ணி வரக்கூடிய வேல்யூ வந்து எவ்வளோ இருக்குன்னா 8.45 இருக்குது. இது மாதிரி நம்ம எலிப்ஸை காட்டுவதற்கு இந்த எலிப்ஸ் டூல் நமக்கு தேவைப்படுது. டைரக்ட்ரிக்ஸ் அப்படின்னு நம்ம டைப் பண்ணி அதில் கானிக்கோட நேம் சின்னு கொடுத்தோம்னா பாருங்கள் நமக்கு அந்த கானிக்கோட டைரக்ட்ரிக்ஸ், அதாவது இயக்குவரையின் சமன்பாடுகள் குறிக்கக்கூடிய அந்த இயக்குவரைகள் கோடுகள் நமக்கு தெரிய வருது. இவ்வாறாக எலிப்ஸை பற்றிய அடிப்படை விஷயங்களை கற்பிப்பதற்கு இந்த எலிப்ஸுங்கிற டூல் நமக்கு உதவியாக இருக்குது. இந்த தகவல்கள் அனைத்தும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.